தம்பி, இந்த தாலியை அவ கழுத்துல கட்டுங்க. ஏன் தம்பி பாக்குறீங்க? இல்லைங்க, நான் வந்தது பிரியாவும் நானும் தலைமுறைவா இருக்கலாம்னு நினைச்சுதான். தாலி கட்டுறதுக்கு இல்ல. நீங்க எங்க மறைஞ்சிருந்தாலும் என் புருஷன் உயிரோட விட மாட்டாரு. பிரியா கழுத்துல தாலியை கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் தாலி கட்ட மாட்டேங்க. ஏன் தம்பி, இந்து கோயில நினைக்கிறியா? அதுக்குங்க யாருக்கும் தெரியாம தாலி எடுத்து நாளைக்கு நந்துட்டா. அப்படி சொல்லாதீங்க. பிரியா கழுத்துல தாலி எடுத்ததும் என்ன உயிரோட விட மாட்டாரு சின்னதுரை. அது மட்டும் இல்ல, என் அம்மாவுக்கு ஒருத்தர் இப்படி தாலியை கட்டிட்டு அவன் என்ன ஆனானே தெரியல. நீங்க கும்பிடுற தெய்வம் உண்மைன்னா இந்த ஊர் ஜனங்க முன்னால இதே கோயில்ல தாலியை கட்டுறேன். வேண்டாம் தம்பி, நீங்க தாலியை கட்டுங்க, மீது நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் போய் ஊர் ஜனங்களோட வரேன். இது போய் ஊர் ஜனத்தெல்லாம் கூட்டிட்டு வரதுக்குள்ள அவர் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இப்ப என்னக்கா பண்றது? இந்த என்னக்கா சாமியை வேண்டிக்கிட்டு நீ உன் கழுத்துல கட்டிக்க. என்னக்கா சொல்ற? ஆமாமா, என் புருஷன்கிட்ட இருந்து ஒண்ணு தப்பிக்க வைக்கிறதுக்கு இது தவிர எனக்கு வேற வழி தெரியல. இந்த தம்பி போய் ஊர் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னையும் காப்பாத்தணும், என்னையும் காப்பாத்திக்கணும். அதனால நீ மஞ்ச கைத்தோடு அவர் கால விழுந்தா வேற வழி இல்லாம அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. நீ கட்டிக்கம்மா, அவர் எழுந்துக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடும். கட்டிக்கம்மா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? டேனியல் எனக்கு தாலி கட்டிட்டாரு. ஓஹோ, எங்க அவர் வரலையா? இல்ல மாமா, நான் தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தேன். அப்புறம் நான் அவர் வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தலாம் அக்கா. நீயா கட்டிக்கிட்ட அது தாலி இல்ல, வெறும் மஞ்சள் கயிறு. உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். போடி உள்ள. உள்ளதான் பெத்து கொடுக்க முடியல, சும்மா இருக்கலாம்ல. அக்காடம் தங்கச்சி சேர்ந்து நாடகம் நடத்துறீங்களா? இந்நேரம் அந்த பையன் என்ன பாடுபட்டு இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? என்ன விடுங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. டேனியல், நீ வா. கனவு கண்டது போதும், எழுந்து வா போலாம். என்னடி பாக்குற? அந்த பையன் தாலி கட்ட ஊர்ஜனங்களோட காத்துட்டு இருப்பான். வா போலாம். நான் வரமாட்டேன். வாடினா
நில்லுங்க, நான் விட மாட்டேன். என் வழியை மறிக்காத. மரியாதை போகல. போ. சத்தியமா சொல்றேன், நீங்க போக கூடாது. என்கிட்ட என்ன குறை கண்டீங்க? அத நான் வந்து சொல்றேன். அது வரைக்கும் பேசாம மூளையில கடை. எங்க அப்பா சாகும்போது என் தங்கச்சியும் எங்க சொத்து எல்லாத்தையும் உங்களை நம்பி ஒப்படைச்சிட்டு போனாரு. நீங்க செய்யறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏய், அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றேன்? குழந்தை இல்லாததுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னடி கொஞ்சம் விட்டு அதிகமா பேசுற? நான் நினைச்சதை செய்வேன். பாரு, வேண்டாங்க, தயவு செய்து போகாதீங்க. அவளை விட்டுடுங்க. உன்னை தள்ளி வச்சாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மாதிரி பேச வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவன் மனசுக்கு பிடிச்சவனோட அவளை சேர்த்து வைங்க. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராஜா வீட்டு பையனை லவ் பண்ண பாரு. உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு விடு. வேண்டாம், உங்களை விட மாட்டேன். வா. விடுங்க. வாடியன் கூட. போ. போல. நில்லுங்க. புருஷனுக்கே வேட்டா? இல்லைங்க, எந்த பொண்ணுமே அவ தாலி நிலைக்கணும்னு தான் விரும்புவா. அதுக்கு நீங்க இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்றேன். ம். அக்கா, எந்த பொண்ணுமே மஞ்சள் குங்குமத்தோட போகணும்னு தான் நினைப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை நிப்பாடுறதுக்கு வேற வழி தெரியல. நான் செத்தா நீங்க போக மாட்டீங்கல்ல, அதனாலதான் நானே இந்த முடிவுக்கு. நீ இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோமே மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. இப்ப அது இல்ல. நிம்மதியா போய் சேரு. உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிடு. இல்லைன்னா இன்னொரு கையும் போயிடும். சின்னதுரை, இப்போ ஒண்ணு கெட்டு போல. இவங்க 2 பேரும் சேர்த்து வை, நான் போயிடுறேன். அப்ப நீ உயிரோட தயாராயிட்ட? ஆமா சின்னதுரை, உன் அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் நான் பயப்பட போறதில்ல. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன்.
நான் சொல்றது கேளு ராஜாளி. ராஜாளி சந்திரா, என் குழந்தைய நீதான் காப்பாத்தணும். அவனை ஒரு நல்ல மனுஷன் வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்துரு. இனிமேலாவது இந்த ஊர் ஜனங்கள் சொல்ற பேச்சு கேட்டு நடக்கட்டும்.